ஒரு வேலையை வந்து 26 பேர் சேர்ந்து 17 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 13 நாளில் முடிக்கணும். ஏற்கனவே 17 13ல் முடிக்கணும். ஆள் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுவாங்க இல்லையா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் எவ்வளோ பேர் கூடுதலாக வந்து தேவைப்படுவாங்க, அதுதான் வந்து கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் சம் வந்து அடிக்கடி கேட்குற மாடல் தான் இது. இந்த மாதிரி ஆட்கள் அப்புறம் நாட்கள் இந்த மாதிரி கொடுத்தாலே ஃபார்முலா இருக்கு இல்லையா? 26 பேர் அப்புறம் நாட்கள் மென்னு டேஸ் இந்த மாதிரி கொடுத்தாலே இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்க வேண்டியதான். அப்புறம் ஒர்க் டன்னு கொடுப்பாங்க சில வாட்டி இவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு. ஓகேவா? அந்த மாதிரிலாம் கேட்டால் இந்த ஃபார்முலா தான். இது வந்து மென்னு டேஸ் ஹவர்ஸ். ஓகேவா? இந்த மென்னு டேஸ் ஹவர்ஸ், இங்கே ஒர்க் டன்னு இருக்கிற டேட்டாவை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். மிச்சம் இல்லாததெல்லாம் அப்படியே விட்டுடலாம். M1 வந்து நேற்று 26, M1 வந்து 26, டேஸ் வந்து நேற்று 17. அப்புறம் அவர் எதுவும் கொடுக்கல இல்லையா? அதை அப்படியே விட்டுற வேண்டியதான், எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த சைடு நேற்று 13 மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ 13 மட்டும்தான் இருக்குது. 13 எவ்வளோ மெனு தேவைப்படும்ன்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு என்ன ஆகும்? 13 கீழே வந்துடுமா? அப்போ 13 26 லட்சம் 2 கிடைக்கும். 2 × 17 34. 34 பேர் சேர்ந்தால் 13 நாளில் முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே கேள்வி என்னது? எவ்வளோ பேர் கூடுதலாக தேவைப்படும்ன்றது தான் கேள்வி. ஓகேவா? ஏற்கனவே வந்து 26 பேர் இருக்காங்க. இந்த வேலையை முடியறதுக்கு 34 பேர். ஏற்கனவே 26 பேர், அதை கழிச்சா நமக்கு வந்து 8 கிடைக்கும். கூடுதலாக 8 பேர் தேவைப்படுவாங்க இல்லையா? அதை வந்து கழிச்சு தான் கிடச்சிடும். கூடுதலாக எத்தனை பேர்? ஏற்கனவே 26 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 8 பேர் சேர்ந்தால் 34 பேர் இல்லையா? அந்த 8 தான் வந்து ஆன்சரு. சில வாட்டி இந்த இடத்துல ஒர்க்கு டன் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு வேலை 2 பேரும் ஒரே வேலை தான். சில வாட்டி வந்து 26 பேர் 17 நாள் சேர்ந்து ஒரு கூடையை, அதாவது ஒரு 10 கூடையை வந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதே கூடையை 14 பேர் சேர்த்துக்கு அந்த மாதிரி ஒரு 10 கூடை அந்த மாதிரி எதனா கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் கீழே போட்டுக்கணும். ஓகேவா? இந்த சைடு வந்து தெரியலனா எக்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி சில வாட்டி கேட்போம். அந்த ஸ்பைடர் சம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? 6 ஸ்பைடர் வந்து இவ்வளோ வலை பின்னுது, அந்த வலை பின்னது கவுண்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து கீழே போட்டுக்கணும் நம்ம. ஓகேவா? இங்கேயும் வந்து அந்த மாதிரி தான். சரி, ஓகே. இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 தான் வந்து ஆன்சர்.